பாட்டு வந்து எழுதி 2 வருஷம் ஆகுது. 2024 இதில் இந்த பாட்டு எழுதினேன். இந்த பாட்டு ரிலீஸ் பண்ண ரொம்ப வருஷமாக நான் வெயிட் பண்ணேன். ரிலீஸ் பண்ணுறதுக்காக நான் அப்படியே விட்டுட்டேன். இந்த பாட்டை வந்து சரி சும்மா ஏதோ எழுதணும் அப்படியே விட்டுட்டேன் சொல்லிட்டேன், விட்டேன். அதுக்கப்புறம் இந்த சபைக்கு வரும் புதிய சிவன் சபைக்கு வரும்போது ஐயா கிட்டே இந்த பாட்டை காட்டினேன். நல்லா இருக்கு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணார். இந்த பாட்டை காட்டினோட என் மேலே ஒரு இம்ப்ரெஷன் வந்து, இல்லைன்னா வந்திருக்காது அது கூட. அப்புறம் இந்த பாட்டை அப்படியே விட்டுட்டோம். அப்புறம் நிறைய பேர் அவர் ஐயா சொன்னார் இந்த பாட்டை பண்ணலாம், ஒரு வீடியோ ஷூட் மாதிரி பண்ணி இது ரிலீஸ் பண்ண பாட்டை அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயம், நிறைய தடை. இந்த பாட்டு பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோ பெரிய பிரச்சனைகள், இவ்வளோ பெரிய போராட்டம். இந்த பாட்டு வெளியே வரக்கூடாதுன்னு நிறைய தடை நிறைய இருந்து, ஆனாலும் எல்லா தடையும் வந்து ஆண்டவர் வந்து உடைச்சி இந்த ஒரு பாட்டை ஷூட்டிங் ஸ்பாட்டு போய் இதை பண்ணி இந்த பாட்டு இன்றைக்கி அடுத்த இதுதான் புரியல. ஆமாம், ஈஸ்டர் தான் ரிலீஸ் பண்ண போகிறோம். இந்த பாட்டு வந்து அடுத்த வாரம் ஈஸ்டருக்கு ரிலீஸ் ஆகுது இந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டு பண்ணும்போது நிறைய விஷயம் நிறைய பேர் ஒத்துழைச்சாங்க. அதில் மெயின் யார் காரணம் கேட்டினா அவர் ஐயா தான். அவர் இல்லைன்னா அந்த பாட்டு கண்டிப்பாக வெளில வந்திருக்காது. ஏன்னா நிறைய வந்து முயற்சி எடுத்தார். அவர் நிறைய வாட்டி சொல்லும்போது பண்ணும்போதெல்லாம் நான் அதை கேர் பண்ணல. இந்த ஷூட்டிங் போகணும், இங்கே பண்ணணும், இத்தனை பேர்கிட்ட அவர் ஒரு மியூசிக் டேரக்டர்கிட்ட ரொம்ப நாளாக பேசினார். அவர் இன்றைக்கி பண்ணித்தரேன், நாளைக்கு பண்ணித்தரேன், இன்றைக்கி பண்ணித்தரேன்னு நிறைய வாட்டி சொல்லி ஆனால் விட்டாங்க. அவர் வந்து விடலை, அவர் முயற்சி பண்ணுறதை விடலை. ஆனால் நான் விட்டேன், எனக்கு வேணாம். எப்போ எத்தனையோ பேர்கிட்ட போயாச்சு, இதை பண்ணியாச்சு, சரி என்ன பண்ணுறது. ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு என் கூட படித்தவங்க எல்லாரும் மியூசிக் டேரக்டர் தான். நான் படித்தது மியூசிக் காலேஜ் படித்தேன், டிப்ளமா இன் மியூசிக் முடித்ததால் என் கூட படித்த எல்லாமே மியூசிக் டேரக்டராக இருக்காங்க. ஆனாலும் எனக்கு தோணலை போய் அவங்ககிட்ட கேட்கணும், பண்ணணும், இந்த பாட்டை பண்ணணும்னு தோணலை. ஐயா நிறைய வாட்டி கூப்பிட்டு சொன்னார் இந்த பாட்டு பண்ணலான்ட்டு. கேட்கும் போதெல்லாம் எல்லாருமே வந்து இன்றைக்கி பண்ண நாளைக்கு பாட்டு தட்டி கடிக்கிற மாதிரி பண்ணாங்க. ஆனால் நான் சோறு அடைஞ்சிட்டேன். சரி வேணாம் விட்டுடலாம், அந்த பாட்டு பண்ண வேணாம் அப்படின்ட்டு நேராக வரும்போது அதுவே வரட்டும் அப்படி விட்டேன். ஆனால் அவர் விடலை. அவர் விடாமல் தொடர்ந்து அங்கே அங்கேன்னு ட்ரை பண்ணி கடைசியில் இல்லை பண்ணி தர மாட்டாங்கன்னு நான் உடனே என்ன பண்ணேன், சரிங்க இருங்க என் சைட்லேருந்து நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு திருப்பி என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இது மாதிரி பாட்டு பண்ணணும், ஒரு கிறிஸ்டின் சாங்ஸ் ஒன்று பண்ணியிருக்கேன், அந்த பாட்டு எழுதி 2 வருஷம் ஆகுது, இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணோன்னா ஃப்ரெண்டை வர சொல்லி அந்த பாட்டுக்கு முதல்ல பாட்டு சாங் ரெக்கார்டிங்க்கு வந்து 30,000 கேட்டாங்க. எப்படி வீடியோ கேட்டாங்க அதே மாதிரி தான். சரி 15,000 கேட்டாங்க. அது ஒரு பாட்டுக்கு 15,000 கேட்டாங்க. ஒரு பாட்டுக்கு 15,000 தர முடியாதுனால அப்படி சொல்லிட்டு பேசினேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்கிட்ட போனேன். ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு நான் நிறைய ஜெபம் பண்ணேன். ஏன் இப்போ அந்த பாட்டை கொடுத்தீங்கன்னு, அந்த பாட்டு ரிலீஸ் ஆகுது இவ்வளோ பெரிய தடியாக 1 மாதம் 2 மாதம்லாம் பரவாயில்ல, ஒரு 2 வருஷம் கழிச்சு இந்த பாட்டு இப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. எதுக்கு அந்த பாட்டு எழுதுனேன், அந்த பாட்டை நான் பாடினேன் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே, ஆக்சுவலாக ஏற்கனவே பாடியாச்சு. அந்த பாட்டு ஏற்கனவே பாட்டா கரோக்கியில் பாடினதால் காப்பிரைட்ஸ் வரும், யூடியூப்பில் போட்டால் காப்பிரைட்ஸ் வரும்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணாமல் விட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ரெக்கார்டிங் பண்ணோம், திருப்பி ஃப்ரெஷ்ஷாக பாடணுன்னொன்னே நான் 2-3 தடவை ரெக்கார்டிங் போயிட்டு பண்ணிவிட்டு இந்த பாட்டை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்பவும் விட்டுட்டோம். அவ்வளோதான், அதோடு முடிஞ்சிச்சு. இந்த பாட்டு பாடினேன், ரெக்கார்டிங் பண்ணோம், ஃபைனலில் வந்துடுச்சு, அதோடு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நானும் கண்டுக்கல, சரி இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணுற ஐடியா இல்லை. அப்புறம் அவர் ரொம்ப முயற்சி பண்ணார். நிறைய பேர் முயற்சி பண்ணி சரி நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது கேட்டால் 15,000, 25,000, 30,000ன்னு கேட்குறாங்க அமௌண்ட்டு. சரி இப்போதைக்கு அந்த அளவுக்கு அமௌண்ட் நம்மளால் பண்ண முடியாது சொல்லிவிட்டு நான் விட்டேன். அப்புறம் அவர் விடலை. திருப்பி அவர் என்ன பண்ணார், இல்லை நம்ம எல்லாமே பண்ணலாம், நம்ம ஷேர் பண்ணலாம் சொல்லிட்டு அவர் ஒரு ஷேர் பண்ணி நிறைய பேர் இதில் ஷேர் பண்ணாங்க. பொன்மொழி நிறைய ஹரிஷ் எல்லாம் எல்லாமே ஷேர் பண்ணி தான் இந்த பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணோம். லக்ஷ்மி அம்மா எல்லாருமே சபை பாஸ்டரோட ஃபேமிலி எல்லாருமே வந்து பயங்கர சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட்டு. இதில் பயங்கரமான சப்போர்ட். ஏன்னா நம்மளுக்கு பாஸ்டர் தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணார். ஃபுல் எஃபெக்ட் எடுத்தது அவர் தான். அவர் எப்படி அந்த எஃபெக்ட் எடுக்கலாம், இந்த பாட்டு வந்து அடுத்த வாரம் இப்போது இந்த ட்ரீசர் கூட நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அவர் ஃபுல் எஃபெக்ட் போட்டு இதை வந்து பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் ஆளுங்களை பேசி இந்த வீடியோ எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. இந்த பாட்டு எவ்வளவோ வந்து தடைகளை இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது 15,000 கேட்டாங்க. இந்த பாட்டுக்கு ஷூட் பண்ணும்போது நான் ஜெபம் பண்ணேன். 15,000 என் கையில் இல்லையா, நான் இல்லை ஆண்டவரே நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுனதில்ல, வெறும் 5,000 ரூபாயில் முடித்தேன் அந்த பாட்டை. 15,000 கேட்டாங்க. ஆனால் என் கூட படித்த ஃப்ரெண்டுன்றதால எனக்கு பேசி ஸ்டுடியோலாம் போய் பண்ணதான், மிக்சிங்லாம் தான் பண்ணது. வெறும் 5,000லேயே இந்த பாட்டை முடிச்சோம். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா நான் அவங்க கேட்டது 15,000, அவர் இல்லைன்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணால் அது 5,000த்தில் முடிச்சு கொடுத்தாரு எனக்கு.
உண்மையிலேயே இந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இதை விட இன்னும் நிறைய பாட்டு எழுதி வச்சுருக்கேன், எல்லா பாட்டுமே இருக்குது. இது ரிலீஸ் ஆகி ஆண்டவர் இன்னும் கொடுத்தாருன்னா அடுத்தடுத்த பாட்டு அப்படி ரிலீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு ஒரு கிருபை ஆண்டவர் செய்வார். ஒரு பெரிய விஷயம். ஆனால் இந்த பாட்டு இன்றைக்கி வந்து டீசர் வருது, ரிலீஸ் பண்ணுறாங்கன்றது என்னாலே நம்ப முடியல. நான் ஏற்கனவே இருந்த இடத்துலலாம் இந்த பாட்டை காட்டியிருக்கேன். ஆனால் யாருமே இந்த முயற்சி எடுக்கலை, இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணணும், இந்த பாட்டை பண்ணணும்னு யாருமே ரிலீஸ் எடுக்கலை. கர்த்தருடைய கிருபையால் எவ்வளோ பேர் கிளம்பும் போதெல்லாம் போராட்டம், எதனா ஒரு பிரச்சனை. அந்த கார் எடுத்து இங்கே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு கிளம்புற வரைக்கும் பெரிய பெரிய பிரச்சனைகள். காலிலிருந்து பிரச்சனை, ஒரு மாதத்துக்கு முன்னாடி பிரச்சனை, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிரச்சனை. இந்த பண்ணவே கூடாதுன்ற மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது. கடைசி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு கிளம்புறேன், அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. சொல்கிறாங்க அம்மாவை இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க, முடியல அவங்களாலன்ட்டு. அதுக்கு பெரிய தடை. ஆனாலும் ஆண்டவர் ஜெபிச்சேன், ஆண்டவரே உங்கள் காரியத்தை நான் பார்த்துக்கிறேன், என்னோடய காரியத்தை நீங்கள் பார்த்துக்கங்க சொல்லிட்டு ஜெபம் மட்டும் நான் பாட்டு கிளம்பி ஷூட்டிங் போயிட்டேன். இந்த பாட்டு முடிச்சுட்டு நல்லபடியாக கொண்டு போய் நல்லபடியாக கொண்டு வந்தார். இதில் இன்னும் பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷூட்டிங் எல்லாமே சீன் எடுத்தாச்சு. லாஸ்ட்டு சீன் மட்டும் எடுக்கணும். ஒரு 5 நிமிஷம், சாரி 2 மினிட்ஸ்னு வர வேண்டிய சீன் இது. அதை வந்து கல்குவாரியில் எடுக்கிறத பிளான் பண்ணோம். எல்லோரும் வந்து எல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க, யாருமே ஷூட்டிங் வரல. அப்புறம் நான் எழுந்து, நானும் கேமராமேன் மட்டுமே எழுந்து ஷூட்டிங்ஸ் போகலாம், நம்ம போயிட்டு இந்த லாஸ்ட் சீன் மட்டும் எடுத்துடலான்ட்டு பிளான் பண்ணி போனால், சரி அவ்வளோ தூரம் போகணுமே, டைம் ஆகிடுச்சு. கல்குவாரி போனால் அப்புறம் இருட்டிடும், அதை ஷூட் எடுக்க முடியாது சொல்லிட்டு அப்படியே போனால் அந்த பார்க்கில் போனால் பார்க்கில் அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. சரி வா அந்த மேம்பாலத்தில் போய் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா கூட்டின்னு போக சொல்ல, நடுவில் பார்த்தா ஒரு இடத்துல குப்பை கொட்டி இருந்தது. நான் வண்டியை நிறுத்திட்டேன், வண்டியை நிறுத்தி கேமராமேனை கொஞ்சம் கீழே இருங்க. நான் என்ன கேட்டேன், இந்த இடத்துல ஷூட் எடுக்கலாம், இந்த பாட்டை இங்கே எடுக்கலாம்னா, எங்கே ஃபுல்லாக குப்பையாக கிடக்குது, இங்கே போய் எடுக்க சொல்கிறீங்களே இந்த பாட்டை அப்படின்னு. நீங்கள் வண்டி நிறுத்தி என் கூட வாங்க சொல்லிட்டு உள்ளே கூட்டின்னு போனேன். உள்ளே கூட்டின்னு போனால் ஒரு ரேம்ப் மாதிரி இருந்தது. அந்த ரேம்பில் நான் ஒரு வாக் மாதிரி பண்ணுறேன், நீங்கள் ஷூட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரேக் மாதிரி பண்ணி ஷூட் பண்ணார்ல பாரு. அவர் பெஜரேட்டார், இது செம்மையாக இருக்குங்க. அந்த மானிட்டர் பார்க்குறோம், அவ்வளோ சூப்பராக இருந்தது மானிட்டர் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் வெளில ஒரு நீட்டாக அந்த இது மாதிரி இருந்தது, காடு மாதிரி இருந்தது. அங்கே நடக்க சொன்னார், இங்கே பாம்புலாம் நிறைய இருக்குது, நான் எப்படி நடக்குது, நடங்க நீங்கள் அப்படின்னாங்க. அப்புறம் அதை லாஸ்ட்டில் இருந்து ரேம்பாக நடக்க வச்சுட்டு கடைசியில் அந்த எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அப்போ தான் நான் கேமராமேன் கிட்ட சொன்னேன், ஆண்டவர் குப்பையில் வரணும் கோபுரத்தை தூக்குவார் ஒரு வாசி கேசனை கேள்விப்பட்டுக்கிறீங்களா அந்த ராமானா, நீ லாஸ்ட்டு எவ்வளோ போய் எடுத்தான், கடைசி இந்த குப்பையில் எடுத்த சீன் எவ்வளோ பார்க்க வந்தது பார்த்தீங்களா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதனால் கர்த்தர் ஒரு பெரிய கிருபையால் எனக்கு இறங்கி இந்த ஒரு பாடம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு உதவி செஞ்சார். அதுக்கு கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறேன். பாஸ்டர் ஐயா, பாஸ்டர் ஃபேமிலி, எனக்கு கூட ஒத்துழைச்சி அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென், அல்லேலூயா. இப்போது கூட அந்த மேக்கிங் வீடியோவை நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நம்மள கரங்களை ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, ராஜா ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே புதிய வாசல் சியோன் கீதங்களின் மூலியமாக இந்த முதல் ஆல்பம் சாங்கே என் நீதியின் வலக்கரத்தில் என்ற சாங்கே அருமை சகோதரர் சாம் லோகநாதன் அவர்கள் பாடி இதற்கு ஒத்துழைப்பு தந்த ஆண்டவரே நரேஷ்காக, ஹரிஷ்காக, பொன்மொழிக்காக, ஆண்டவரே தாப்பனே லட்சுமி அம்மாவுக்காக, அமராவதி அம்மாவுக்காக, ஆண்டவரே தாப்பனே இந்த எடுத்த ஆண்டவரே இந்த டீம் கேமரா டீமுக்காக ஜெபிக்கிறோம். சாம் டேனியலுக்காக ஜெபிக்கிறோம். என் தேவாவின கரம் இறங்கி ராஜா ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்த ஒவ்வொருக்காக, ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கொடுத்த கரங்களுக்காக ஆண்டவரை ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, புதிய வாசல் சியோன் திருச்சபையின் சார்பாக புதிய வாசல் சியோன் கீதங்கள் என்ற ஒரு ஆல்பத்தை, இது முதல் சாங்க நீதியின் வலக்கரத்தில் இந்த சாங்க இயேசு நாமத்தில் நாங்கள் ரிலீஸ் செய்கிறோம். Bless in the name of Jesus. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ரோலிங். கருப்பு கவர் வரும்போது உங்களுக்கு நுங்க ஊத்துங்க. ஓகேவா? திருப்பி நண்டு இந்த மரத்துக்கிட்ட வரும்போது குடிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஓகேவா? ஓகேவா?
ரியாலிட்டியா கொடுவேண்ணா, அடியே பண்ணல. இன்னும் வாக்குங்க, இன்னும் குடிக்கிறீங்க, என்ன குடிக்கிறீங்க?